ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 11 மார்ச் 2024. सत्युगी बादशाही इस संगम युग की बेगमपुर की बादशाही के आगे कुछ भी नहीं है। वर्तमान समय की प्राप्ति का नशा खुशी सत्युग की बादशाही से पदम गुना श्रेष्ठ है, तो स्थायी रूप में इसी नशे और खुशी में रहो. பாபா சொல்றார், சத்யுகத்தினுடைய ராஜ்யம் என்பது இந்த சங்கம யுகத்தினுடைய கவலையற்ற ஊரினுடைய ராஜ்யத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. சத்யுகத்துல உண்மையிலேயே எந்த விதமான பிரச்சனைகளோ போராட்டங்களோ குழப்பங்களோ மாயையினுடைய தொந்தரவுகளோ இயற்கையினுடைய தொந்தரவுகளோ எதுவுமே இருக்க போறதில்ல. அப்ப சத்யுகத்துல போயிட்டு நாம கவலையற்ற சக்கரவர்த்தியாக வாழறோம் அப்படின்னு சொன்னா அதுல விசேஷமாக சொல்வதற்கு என்று ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்க கவலைப்படுவதற்கு எந்த காரணமும் இருக்க போறதில்ல. துக்கம் என்பது கிடையாது, கவலை என்பது கிடையாது, அதுதான் சத்தியம். ஆனால் சங்கமயுகம் என்பது கலியுக கடைசி நேரம் என்பதனால எத்தனை விதமான பிரச்சனைகள் கவலைகள், இது எல்லாத்துக்கும் மத்தியில பாபா நம்மை கவலையற்ற சக்கரவர்த்திகளாக ஆக்கி வச்சிருக்காரு. அப்ப பாபா சொல்றாரு, அந்த சத்யுக ராஜ்யம் என்பது சங்கமயுக கவலையற்ற சக்கரவர்த்தி நிலைக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. அதனால தற்சமயத்துல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அநேக ஆன்மீக பிராப்திகளினுடைய ஆன்மீக போதை, இந்த ஆன்மீக சந்தோஷம் சத்யுகத்தினுடைய ராஜ்யத்தை விட பார்த்தா பல கோடி மடங்கு உயர்ந்ததாகும் என்பதனால இந்த ஆன்மீக போதையை மற்றும் குஷியை நிலையான ரூபத்தில் தன்னிடம் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை, இந்த குஷியை நான் இழக்க மாட்டேன் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு பாபா என்ன சொல்றாரு, தங்களுடைய ஆன்மீக போதையையும் சந்தோஷத்தையும் நீங்க நிலையான ரூபத்துல முதல்ல வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு அதை தாண்டி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை நாம எதிர்கொள்ள முடியும். அதனால இன்றைக்கு நாம சங்கம யுகத்தினுடைய கவலையற்ற சக்கரவர்த்திகள் சத்யுகத்தின் சக்கரவர்த்திகளை விட உயர்ந்தவர்கள் என்ற ஆன்மீக போதையை உருவாக்குவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.